welcome to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு மிந்த்ரா ஹால் தான் பார்க்க போறோம். இது வந்து ஆல்ரெடி இந்த மந்த் ஒரு மிந்த்ரா ஹால் போட்டிருப்பேன் few days back. அதோட கண்டினியூஷன் தான். மிச்சம் காட்டாததெல்லாம் இதுல காட்ட போறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ், ஸ்டோரிஸ், கிரைம் ஸ்டோரிஸ் அப்படின்னா கதை பேசுறது இந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. And இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. So without further delay, let's get to the video. மிந்த்ரால இப்போ எண்ட் ஆஃப் சீசன் சேல் May 31st ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கு 50 to 90% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. எல்லா பிராண்ட்ஸ்லயும் பயங்கரமான சேல் போட்டிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லயும் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இது வந்து இன்னைக்கு எடுக்கிற 3வது வீடியோ. பட் டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லேட். 3:42 ஆயிடுச்சு. சட்டுன்னு காட்டிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஒரு குட்டி ஹாலா இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கார்கோ பேண்ட்ஸ் தான். டோக்கியோ டாக்கீஸ்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒரு ஹால்ல கார்கோ பேண்ட்ஸ் வாங்கிட்டு பேண்ட் மெட்டீரியல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஜீனோட மெட்டீரியல் மாதிரி இருக்கு. இது ஓகே, அது நோ. இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங்கா வருது. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த டாப் கூட போடலாம், நல்லா இருக்கும். 28ல எடுத்தேன். இது ஸ்லிம் ஃபிட். அடுத்து இந்த டாப் பார்த்த உடனே நான் கார்ட்ல எடுத்து போட்டேன். இது வந்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. நேர்ல வந்த அப்புறம் எனக்கு இவ்வளோ பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கலரா இருக்கட்டும், இந்த டாப்பா இருக்கட்டும், இந்த டிசைனா இருக்கட்டும். இது ஸ்டைலி அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ரெட் கலர் டாப். ஃப்ரண்ட்ல வந்து போலா இருக்கு. எனக்கு பிடிச்ச மெட்டீரியல், சாஃப்டா இருக்கு. அண்ட் கீழே வந்து இந்த அளவுக்கு எலாஸ்டிக் வச்சு குட்டி ஃப்ரில்ஸ் வருது. ஸ்லீவ் வந்து இவ்வளோ பெருசா நல்லா பஃபியா வருது. பட் என்னன்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டாப்ஸ் வந்து யூஸ் பண்ண டாப்ஸா இருக்கு. ஐ மீன் லைக் போட்டு ட்ரையல் பார்த்து இது பண்ணது. இந்த டாப் வந்து கொஞ்சம் உள்பக்கமா திருப்பி இருந்தது. நான் அப்பதான் என்ன உள்பக்கமா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா புதுசா வருதுன்னா அப்படி இருக்காதுல்ல. பிகாஸ் இது வந்து யூஸ் பண்ணது. நிறைய டாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு, ஸ்வெட் அந்த மாதிரிலாம் எனக்கு ஸ்மெல் இருந்தது. இந்த வாட்டி அதை நான் நோட் பண்ணேன். இப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த வாட்டி 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். such a pretty top. அதுக்கு வந்து ஒயிட் கலர் பேண்ட் போட்டா நல்லா இருக்கும். ஜீன் போட்டாலும் நல்லா இருக்கும். பட் ஆனால் அந்த கலர் அந்த போ அதுதான் ஃபேவரட். நான் சொன்னல ஒயிட் கலர் பேண்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒயிட்ல ஒரு கார்கோ பேண்ட் எடுத்திருந்தேன் லூஸா. இப்போ ஒரு கார்கோ காட்டினல, அதை விட இது லூஸா இருக்கும். இது சசாஃப்ரஸ் பிராண்ட்ல இருந்து எடுத்தது. இதுவும் சைஸ் 28ல எடுத்தேன். இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த டாப்க்கு போடலாம். பட் ஆனால் ஒயிட் அண்ட் பிளாக் எனக்கு அந்த காம்போ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. இது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். இது வந்து ஒயிட் அப்படி இருக்கு. கிராப் டாப்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, சியர் மாடல், அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த பேண்ட் போடலாம். அடுத்து இந்த பேண்ட். இது வந்து நான் பிளாக் ஆல்ரெடி வச்சிருக்கேன். பட் ஆனால் இப்போ எங்கன்னு தெரியல. ஆனால் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கம்ஃபர்ட் அவுட்ஃபிட். எங்கேயாவது பக்கத்தில் நான் போறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், இங்கே தான் போறேன், இல்லைன்னா நைட் ஷோ மூவி போறேன், அந்த மாதிரினா இதுதான் நான் வேர் பண்ணுவேன். நைட்ல பீச் போறேன் அப்படின்னாலும் இதுதான் வேர் பண்ணுவேன். ஸ்டுடியோ நான் போறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி பேண்ட் தான் போடுவேன். ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால நான் திருப்பி பிளாக்கே எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அதுல கலர் இருக்கிறத இந்த வாட்டி தான் பார்த்தேன். ஸோ அதனால அது மெரூன் கலர், இந்த கலர்ல பிக் பண்ணேன். டோக்கியோ டாக்கீஸ்ல parallel pleated trouser இது பேரு. எப்படி இருக்கும், கீழே வந்து இப்படி இருக்கும். ஓகேவா. இதுக்கு லைனிங் வந்து இங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிடும், இங்க எங்கேயோ ஸ்டாப் ஆயிடும். பட் ஆனால் இது டிரான்ஸ்பரண்டாலாம் தெரியாது. செம்ம கம்ஃபர்டபுள். உங்களுக்கு ஹை வேஸ்டடாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல லாங் பேண்ட் தான் இது. கிராப் டாப், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எதுக்குனாலும். நான் பிளாக் கலர் வாங்கினதுனால எந்த டிஷர்ட் எந்த கலர்னாலும் அதுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அதை விட அது வந்து எம் சைஸ்ல எடுத்தேன்னா எனக்கு தெரியல. இது எஸ்ல 28ல எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் தான். அது வாங்கி ஐ திங்க் எத்தனை மாசம், 1 வருஷம் கிட்ட இருக்கும். அது இன்னும் எலாஸ்டிக் போகாம நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு இந்த பேண்ட் வந்து இப்போ இந்த சைஸ்ல இருக்கா, அது வந்து நல்லா தோச்சு அத்தனை வாட்டி போட்டதுனால இன்னும் கொஞ்சம் பாந்தராவா இருக்கே, அவ்வளவுதான். பட் ஆனா நான் அந்த பேண்ட் காட்டும் போதே நான் திருப்பி வாங்கிடலாமான்னு பார்த்தேன். அப்ப அது உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, திஸ் பேண்ட் உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னாலும் பிளாக்ல வாங்கிக்கோங்க.
அடுத்து இந்த இது ஸ்லைக் அப்படின்ட்டு இது வந்து ஃபாரின் பிராண்ட். இந்த ஒயிட் கலர் டாப் ஃபுல்லா ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது லைனிங் கிடையாது. மெட்டீரியல் இஸ் வெரி குட். இது நான் பார்க்கும்போது எப்படி நினைச்சேன்னா காட்டன் மாதிரியும் இல்லை, இது மாதிரியும் இல்லை, வரும்போது எப்படியோ வரப்போது போல, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சேன். பட் இது வந்து பனியன் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபுல் ஹேண்ட். இதுல வந்து பிளாக்கும் இருந்தது, பட் ஆனா என்னோட சைஸ்ல ஒயிட் தான் அவைலபிளா இருந்தது. இது நல்ல பாடி ஹக்கிங்கா வரதுனால நான் எம் சைஸ்ல எடுத்தேன். பஞ்சா பல்கா நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 2-3 பொருள் வாங்கணும்னா அதுல ஏதாவது ஒண்ணு ஹிட் ஆர் மிஸ் மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி இந்த வாட்டி எல்லாமே ஐயோ இது இப்படி இருக்கு, ஐயோ அது அப்படி இருக்கு அப்படின்னு ஒரே எக்ஸைட்மெண்ட் எனக்கு. பிளாக்ல எந்த டாப்பும் இல்லைன்னா இப்படி. இது வந்து ட்ரெஸ்பெரியில இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஷர்ட் எடுத்திருந்தேன். டாப் மாதிரி வருது, சாட்டன்ல பிளாக் கலர். இது வந்து எஸ் சைஸ்ல எடுத்தேன். அப்பயும் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் மாடல் மாதிரி. இது 300 கிட்ட, அதனால இதை எடுத்தேன். ஆல்ரெடி இதுல வேற கலர் வச்சிருக்கேன். இதுல வந்து ஸ்லீவ் பாத்தீங்கன்னா லைட்டா பஃப் மாதிரி வருது. அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கு ஸ்லீவ். சாட்டன்னாலே கொஞ்சம் அந்த க்ரீசிங் தெரியுதா, க்ரீஸ் ஆகுது. அது நீங்க ஆனா லைட்டா ஸ்டீம் அயர்ன் பண்ணீங்கன்னா செட் ஆகும். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு மேக்கப் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஆக்சுவலி ரெடி ஆகிறதுக்கே 12:30 ஆச்சு அப்படின்னால ரெடி ஆகிட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து சம்திங் எனக்கு பிடிக்கல இதுவா இல்லை அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் தென் ஐ வாஸ் லைக் ஓகே, மேக்கப் வைப் பண்ணி எடுத்துடலாம், வெறும் பேக் ஃபேஸில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் பண்ணேன். நான் வந்து டைம் இல்லை, ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் லைக் ஓகே, மேபி லென்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு லென்ஸ் மட்டும் மாற்றினேன். மச் பெட்டர். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிரே, லைட் கிரே வச்சிருந்தேன். அது வந்து இந்த ஓவரால் இதுல வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ளூ கலர் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சீக்குக்கும் அண்ட் இங்க நான் போட்டிருக்க அந்த ஷிம்மருக்கும் அது சேர்த்து ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லிப்ஸ்ல வந்து கலர் பாப்போட ஜஸ்ட் அ டிண்ட் அது வந்து புதுசா வாங்கினேன். அதை வந்து ட்ரை பண்ணேன். இந்த இது நான் போட்ட உடனே ஐ வாஸ் லைக் இல்ல, இதுல இருக்கிற எல்லா கலரும் எனக்கு வேணும். ஏன்னா இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஃபுல் கவர்டு லிப்ஸ் மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி இப்போ நான் வந்து ப்ரிஃபர் பண்றது இல்லை. லிப் டிண்ட் அந்த மாதிரி ரொம்ப லைட்டா. ஸோ அந்த மாதிரி அது ஜஸ்ட் டிண்ட், அது பேரே அதுதான், ஜஸ்ட் டிண்ட். அடுத்து இந்த கிராப் டாப் எதுக்கு எடுத்தேன்னா, இது வந்து பிளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல சாரிக்கு, அதுக்காக இது எடுத்தேன். இது ரொம்ப கிராப்டு. ஸோ நம்ம பிளவுஸாக தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து குட்டி பஃப் வச்சு அண்ட் பின்னாடி போ டைப் பண்ற மாதிரி இருக்கு. இது நிறைய பேர் போட்டோஸ்லயும் வந்து சாரிக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, அதனால இது எடுத்தேன். ஏன்னா இப்ப எனக்கு வந்து பிளவுஸ் அவ்வளவா என்கிட்ட வந்து பிளவுஸ்லாம் கிடையாது. இப்ப சடனா வந்து ஒரு சாரி வாங்குறேன், நான் போட்டு ஹால்ல காட்டணும் அப்படின்னா கூட எனக்கு பிளவுஸ் இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா போட்டு காட்டுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த ஜார்ஜெட் சாரீஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இது வந்து செட் ஆகும். அடுத்து இன்னொன்று கியூட்டஸ்ட் டாப்பு. ரொம்ப பார்த்த உடனே வந்து இந்த கலர் கண்ணை பறிச்சிருச்சு. எடுத்து வச்சுட்டேன் காட்டில். வந்தோடனே எங்க அம்மாவும் சொன்னாங்க இது அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு. அப்பயே எனக்கு வந்து இந்த பிரிண்ட்டுக்காகவே இது see how pretty செம்ம ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரிட்டியஸ்ட் பவுடர் ப்ளூ கூட கிடையாது, லைட்டா பர்பிளையும் வாங்கி லைட்டா லாவெண்டரையும் வாங்கி லைட்டா ப்ளூவையும் வாங்கி சேர்ந்து செஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ பிரிட்டி. அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்லீவ். அண்ட் இதோட பிரிண்ட் கூட பாருங்க, சோ கியூட். ஃப்ரண்ட்ல வந்து ரூட்ச் மாடல் வந்து, பின்னாடி எலாஸ்டிக் இருக்கு, கிராப்ட், நல்லா ஷார்ட் ஆனது. ஒரே ஹாப்பி இது பார்த்துட்டு. ஏன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தா இட் ஸ்பார்க்ஸ் ஜாய் இன்சைட் யூ அப்படி இப்படின்னா நிறைய தியரம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஸ்பார்க்ஸ் ஹாப்பினஸ். அவ்வளோ சம்மரியா சன்னியா இருக்கு இதை பார்த்தாலே. பட் சன்னினா நம்ம சென்னையில இருக்கிற சன்னி இல்லை, சினிமேட்டிக்கா சன்னியா இருக்கு. இன்னும் பசிக்குதே.
டைம் 4 ஆயிடுச்சு. ஐ திங்க் நான் இன்னைக்கு கோஸ்ட் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன், பிளான்ல இருந்தது. பட் 4 o'clock ஆயிடுச்சா. இப்போ இதுக்கடுத்து நான் அந்த எபிசோட் எடுக்கிறேன்னா அது முடிய எப்படியும் ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கடுத்து நான் இந்த ட்ரை ஆன் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அடுத்து டோக்கியோ டாக்கீஸ்ல இருந்து இன்னொரு கிராப்ட் டாப் எடுத்திருந்தேன். இது ஆக்சுவலி எனக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிண்ட்டு. பட் நேரில் ரொம்ப டார்க்கா டீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப கிராப்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி காட்டினால அதை விட இது கொஞ்சம் லென்த்தா தான் வரும். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி தான் மாடல் இருக்கு. பின்னாடி ஃபுல்லா எலாஸ்டிக், ஸ்லீவ் இந்த மாதிரி வருது. ஏன்னா இது நான் போட்டா என்னை இன்னும் டார்க்கா காட்டின மாதிரி இருந்துச்சு. அதனால இப்போ நான் போட்டு காட்டுவேன்ல, லெட் மீ நோ இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இது கொஞ்சம் லென்த்தும் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டாம். லாஸ்ட் ஐட்டம் ஆக்சுவலி இன்னும் ஒரு 3 ஐட்டம் வந்து டெலிவர் ஆகலை, இன்னும் ஆன் தி வேலையே இருக்கு. அது வந்து அது தனியா 3 ஐட்டம் மட்டும் போட்டா ஒரு ஹால்னா என்னைய திட்டுவீங்க. அதனால அது வந்து நடுவில் ஏதாவது நான் வந்து இந்த மாதிரி போட்டு உட்கார்றேன்னா அதுல காட்டுறேன். அடுத்து இந்த டாப் வந்து ரொம்ப ஸ்கர்ட்டுக்கெல்லாம் போட்டா செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தது, அதனால எடுத்தேன். இது டோக்கியோ டாக்கீஸ்ல இருந்து எஸ்ஐஸ்ல எடுத்தேன். இது எத்தனோண்டா இருக்கு. இது ஃபுல்லா எலாஸ்டிக், ஸ்லீவ் வந்து பஃப் மாதிரி வருது. பட் ஆனா இங்க வந்து ஃப்ரில்லும் வச்சிருக்காங்க, அந்த பட்டர்ஃப்ளை இது மாதிரி. அவ்வளோ ஷார்ட். ஓகே, ஸ்கர்ட்டுக்கெல்லாம் போடலாம், பேண்ட்டுக்கெல்லாம் போடலாம்னா நல்லா கியூட்டா இருக்குமே. அண்ட் இது வந்து ஒயிட் கிடையாது, ஹாஃப் ஒயிட், கிரீம் கலர் மாதிரி. அண்ட் இதோட மெட்டீரியலும் நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, சீ த்ரூ கிடையாது, திக்கா இருக்கு, பட் ஷார்ட்டா இருக்கு. ஹவு ஷார்ட். இப்போ நான் ஒரு பேண்ட் காட்டினல, லூஸா ப்ளீட்டட் பேண்ட், அந்த மாதிரி பேண்ட்டுக்கு இது போடலாம். என்னால வர முடியும். இல்லைன்னா என்னோட இடுப்புலாம் தெரியும். என்னை அதுக்கப்புறம் வெளியவே அனுப்ப மாட்டாங்க என் வீட்டுல. இதை நான் போட்டுட்டு நான் அந்த பேண்டே போட்டு நான் வெளியே போனோம், எங்க அம்மா இந்த ரூம் வாசல்லே நிப்பாங்க. ஆர்த்தி, அது என்னமோ எனக்கு சரியா நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. வேற டாப் போடுறியா? உனக்கு தான் கஷ்டமா இருக்கும், உனக்கு இப்படி பிடிக்காது. நீ அங்க போயிட்டு ஃப்ரீயா ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது, நீ அதையே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், நான் இப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. என்னை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மாத்து இப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்படி லைட்டா ஒரு போற போக்குல அப்படின்னு போட்டு போயிடுவாங்களா எங்க அம்மா. நான் வந்து அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் ஓகே தான், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருப்பேன். எனக்கு திருப்பி அது ஓடும், ஓ எனக்கு செட் ஆகுதோ, எனக்கு வந்து இதாகுதோ அப்படின்ட்டு வேற டாப் எதையாவது மாத்திட்டு போற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நான் அடமுடிச்சு இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போவேன். ஆனா எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா தான் நடக்கும். ஹீல்ஸ் போட்டு போறான்னா ஹீல்ஸ் போட்டு போகாத, அங்க நிறைய நடக்கணும்ல அப்படிம்பாங்க. இல்ல நான் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஹீல்ஸ் தான் போடுவேன். வரும்போது என்ன பண்ணுவேன், அங்க ஒரு பிளாட்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வந்து போட்டுட்டு கையில ஹீல்ஸ் எடுத்துட்டு வருவேன். இல்லைன்னா நான் நோந்தி இப்படி நூடுல்ஸா வருவேன். ஆமா, ஹீல்ஸ் ஒரு வாட்டி ஹீல்ஸ் வேற பிஞ்சிருச்சு, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் ஐட்டம். நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே காட்டிட்டேன். உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொன்னா யாருமே சொல்றது இல்ல. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க, அடுத்து எந்த வீடியோ போடலான்னு பார்ப்போம். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் ஏதாவது பண்ணுங்க. ஓகேவா? நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.